ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.1. பின்வரும் கோவைகளில் மாறி உறுப்புகள் மற்றும் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. 12 - x முதல் கணக்கு. கோவை 12 - x ஏது மாறி? எக்ஸுங்கிறது தான் மாறி. ஓகே, உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் இருக்கு? 12ங்கிறது ஒரு உறுப்பு, -xங்கிறது ஒரு உறுப்பு. ஸோ எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2 உறுப்பு. அதே போல் 7 + 2y ஏது மாறி? ஒய்ங்கிறது தான் மாறக்கூடியது. எத்தனை உறுப்புகள் இருக்கு? 7ன்ற உறுப்பும் +2yங்கிற உறுப்பு இருக்கு. ஸோ 2 உறுப்புகள். ஓகே, அடுத்து 29 + 3x + 5y. எக்ஸுங்கிறது ஒரு மாறி, ஒய்ங்கிறது ஒரு மாறி. எக்ஸ் ஒய்ங்கிறது மாறிகள். எத்தனை உறுப்புகள்? 29 ஒரு உறுப்பு, 3x ஒரு உறுப்பு, 5y ஒரு உறுப்பு. ஸோ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு? 3 உறுப்பு இருக்கு. அதே போல் 3x - 5 + 7z இதில் எது மாறக்கூடியது? மாறிகள். எக்ஸுங்கிறதும் இசட்டுங்கிறதும் மாறக்கூடியது மாறிகள். உறுப்புகள் எத்தனை? 3x - 5 7z. இந்த 3 உறுப்புகள். மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 3 உறுப்புகள் இருக்கு. ஓகே, அப்போ உறுப்புகள்னா என்ன, மாறிகள்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் உறுப்புகளின் எண்கெழுக்களை காண. எண்கெழுக்கள் ஏததுன்னு சொல்லு. மேலும் ஒவ்வொரு உறுப்பிற்கும் x மற்றும் y-ன் கெழுக்களை காண்க. 3x, -5x, -yz, 7xyz, y 16yx. முதல்ல கோவைகளை அவங்க கொடுத்துருக்க கோவைகளை கணக்கு அப்படியே வரிசையாக எழுதிக்கணும். எண் கெழுதான். இதில் எண் கெழு என்ன இருக்கு? 3. இதில் எண் கெழு என்ன இருக்கு? -. இதில் ஒன்றுமே இல்லாட்டினா 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ -1. 7. இங்கே ஒன்றுமே இல்லை, 1. இங்கே 16. எண் கெழு எடுத்தாச்சு. எக்ஸின் கெழு என்ன? எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எக்ஸின் கெழு, 3. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? -5 இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ -5y. இங்கே எக்ஸுக்கு நம்ம கெழுவே இல்லை, அப்போ இது எக்ஸுக்கு கெழுவே இல்லை, வாய்ப்பு இல்லை போட்டாச்சு. அடுத்து 7xyz. எக்ஸின் கெழு அப்படிங்கல 7yz. 7yz. இங்கே எக்ஸுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே எக்ஸுக்கு என்ன பக்கத்தில் கெழு இருக்குது? 16y. எண் கெழுனா என்ன மட்டும் எழுதணும். வெறும் கெழு எக்ஸின் கெழுனா எக்ஸுக்கு பக்கத்தில் என்னென்ன நம்பர் இருக்கோ மித்த மாறிகள் இருந்தாலும் எடுத்து எழுதணும், இல்லையா வாய்ப்பில்லைன்னு எழுதணும். ஒய்யின் கெழு என்ன? இங்கே ஒய்ங்கிற டேர்மே இல்லை, ஸோ வாய்ப்பில்லை. ஒய்யின் கெழுங்கையில் ஒய்யை விட்டுட்டு -5x போட்டுருக்காங்க. இங்கே ஒய்யை விட்டுட்டு -z. ஒய்க்கு பக்கத்தில் என்னென்னா இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடும். இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 7xz. 7xz. ஒய்க்கு பக்கத்தில் 1 மட்டும் இருக்கு. இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 16x. ஸோ கெழுங்கிறது வேறு, எண் கெழுங்கிறது வேறு. அதை தெரிஞ்சுக்கணும். கெழுனா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுறணும். மைனஸ் இருந்தாலும் அதையும் எடுத்து போட்டுறணும். எண் கெழுங்கையில் அந்த நம்பரும் சிம்பிளையும் எடுத்து போடணும். மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.3 என்ன கொடுத்துருக்காங்க? x = 3, y = 2 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்புகளை காண. எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2 கொடுக்கப்படும். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2. ஓகே, முதல்ல பெருக்கணும், அப்புறம் கூட்டணும். ஓகே, செகண்ட் சம். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2. முதல்ல கூட்டிட்டு தான் கழிக்கணும். அந்த பிட் மாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டே செய்யணும். ஓகே, ப்ராக்கெட்டு, அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அப்புறம் தான் லாஸ்ட் சப்ட்ராக்ஷன். தேர்ட் சம்.
எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இது தேர்ட் சம் ஆன்சர், செகண்ட் சம் ஆன்சர், ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.4 என்ன கொடுத்துருக்காங்க? m is equal to 2, n is equal to -1 எனில் பின்வரும் கோவைகளை மதிப்பை காண். 3m plus 2n, எண்ணுக்கு எம்முக்கு வந்து 2, எண்ணுக்கு வந்து -1 கொடுக்க சொல்கிறோம். ஓகே, மூவி 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2, ஸோ 6 மைனஸ் 2 4. இவ்வளோதான், சிம்பிளான சம்ஸ். 2m மைனஸ் n, 2 இன்ட்டு எம்முக்கு 2 மைனஸ் எண்ணுக்கு மைனஸ் ஆஃப் 1 கரெக்டாக கொடுக்கணும். 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ இது ஆட் ஆகி 5 ஆயிரும். ஓகே, தேர்ட் சம் mn மைனஸ் 1, எம்முக்கு 2, எண்ணுக்கு -1, மைனஸ் கொடுக்கல ப்ராக்கெட் கரெக்டாக மறக்காமல் கொடுங்க. -2 -1, ஸோ சேம் சைன், ஆட் அண்ட் புட் த சைன் -3. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர், செகண்ட் சம் ஆன்சர், தேர்ட் சம் ஆன்சர். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. என்ன கொடுத்துருக்காங்க? 16x - 7 என்னும் கோவையின் மாறக்கூடியது எது? எக்ஸ் தான் மாறக்கூடியது இங்கே. ஓகே, 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு எது? மாறிலி உறுப்பு -6 உறுப்புன்னு கேட்டனால -6ங்கிறது 2y ஒரு உறுப்பு, -6 ஒரு உறுப்பு. ஸோ மாறிலிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுன்னு கேட்குறாங்க? -6. 25m + 14n எனும் கோவையில் 25m மற்றும் 14n ஆகியவை டேஸ் உறுப்புகள். என்ன உறுப்புகள்? 2 உறுப்புகள், அந்த கோவையின் உறுப்புகள். ஓகே, 3ab + 4c - 9 என்னும் கோவையில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 3abன்ற ஒரு உறுப்பு இருக்கு, 4cங்கிற ஒரு உறுப்பு இருக்கு, -9ங்கிற உறுப்பு இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள்? 3 உறுப்புகள் உள்ளன. -xy என்னும் உறுப்பின் எண் கெழு. இது பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் மைனஸ் இருக்கு, ஸோ -1 என்பது எண் கெழு. ஓகே, வார்த்தையை நல்லா கவனிச்சு